Savaha, the Chennai Silks. நிலம் கையகப்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டதால் தமிழகத்திற்கான ரயில்வே திட்டப்பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ரயில்வே அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். நிலம் கையகப்படுத்துவதில் தமிழகத்தில் தாமதம் ஏற்பட்டிருப்பதால் ரயில்வே பணிகள் தமிழகத்தில் தாமதமடைந்திருப்பதாக முதலமைச்சருக்கு ரயில்வே அமைச்சர் பதில் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியை, முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். தமிழக அரசு நிலங்களை குறிப்பாக கையகப்படுத்தி தராததால் திட்டப்பணிகளை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு இன்னும் நிலம் கையகப்படுத்தப்படவில்லை. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், நீங்க விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்றைய தினம் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் பழியை சுமத்தாமல் நிதியை வழங்குக என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து நிலம் கையகப்படுத்துதல், அதாவது ரயில்வே தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களுக்கு நில கையகப்படுத்துதல் பணிகள் 94% நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய 10 ரயில்வே திட்டங்களுக்கு நிலங்கள் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். நிர்வாக அனுமதி வழங்கப்பட்ட பின்னரும் கூட 931 ஹெக்டேர் நிலத்துக்கான நிதி இன்னமும் வழங்கப்படவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். முதலமைச்சருடைய கடிதத்திற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய ரயில்வே திட்டங்களை பட்டியலிட்டு தன்னுடைய சமூக வலைதளங்களில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பட்டியலிட்டு விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவை பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசு முழுமையான உறுதியை கொண்டிருப்பதாகவும் 2014 முதல் மாநிலத்திற்கான மத்திய பட்ஜெட் ஒதுக்கீடு என்பது 8.5 மடங்கிற்கும் அதிகமாக உயர்ந்திருப்பதாகவும் 2026-27 ஆண்டில் மட்டும் 7,611 கோடி ரூபாய் தமிழக ரயில்வே திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அஸ்வினி வைஷ்ணவ் தன்னுடைய சமூக வலைதளங்களில் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் நடந்து வரக்கூடிய ரயில்வே திட்டங்களுக்காக தேவைப்படக்கூடிய நிலத்தில் தற்போது வரை 24% மட்டுமே மாநில அரசால் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசுக்கு ஏற்கனவே 1,465 கோடி ரூபாய் வழங்கப்பட்ட நிலையிலும் மாநில அரசு நிலம் கையகப்படுத்துதல் நிலுவையில் இருப்பதால் பல முக்கியமான திட்டங்கள் தாமதமாகி முடங்கி கிடப்பதாகவும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டமாக முடிவாக தெரிவித்திருக்கிறார். நிதி பற்றாக்குறை காரணமாக திட்டங்கள் நிறுத்தப்படவில்லை எனவும் அத்தகைய முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்பதையும் தான் பட்டியலிட்டு வழங்கியிருக்கக்கூடிய அந்த சமூக வலைதள பக்கங்களில் அஸ்வினி வைஷ்ணவ் பதிவிட்டிருக்கிறார். மதுரை தூத்துக்குடி, அதாவது அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி செல்லக்கூடிய 144 கிலோமீட்டர் புதிய வழித்தடத்தில் 91% நிலம் கையகப்படுத்துவதில் நிலுவையில் இருப்பதாகவும் திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலையை பொறுத்தவரையில் 86% நிலுவையில் இருப்பதாகவும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி புதிய வழித்தட்டத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழாவை 2019 ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்று அடிக்கல் நாட்டியதாகவும், ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால் இந்த திட்டத்தில் நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகள் இன்னமும் தொடங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஆதாரத்துடன் அஸ்வினி வைஷ்ணவ் முன்வைத்திருக்கிறார். இத்தகைய சவால்களுக்கிடையில் மத்திய அரசு பல புதிய வழித்தடங்களையும் உருவாக்கி கொண்டிருப்பதாகவும் பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முழுமையான வளர்ச்சிக்காக மொத்தமாக 77 அம்ரித் நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அதில் 18 முடிவடைந்திருக்கக்கூடிய சூழலில் 2014 ஆண்டு, அதாவது மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 1350 கிலோமீட்டர் ரயில் பாதைகள் மட்டும் தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் விளக்கம் அளித்திருக்கிறார். மேக் இன் இந்தியா நவீன ரயில்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மேம்பட்டதும் பல்வேறு வசதியை வழங்கி கொண்டிருப்பதன் அடிப்படையில் தமிழகத்தில் 9 சேவை வந்தே பாரத் ரயில்களுடைய சேவையும் 9 அம்ரித் பாரதினுடைய சேவையும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக விளக்கம் அளித்திருக்கிறார். எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான வேகமான உட்கட்டமைப்பு வளர்ச்சியை வழங்க
மாநில அரசு காலத்திற்கு ஏற்ப ஆதரவு வழங்க வேண்டியதும் மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியதும் அவசியமானது என தமிழகத்திற்கு மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்கள் தொடர்பாக பட்டியலிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அஸ்வினி வைஷ்ணவ் பதிலடி கொடுத்திருக்கிறார். நிலம் கையகப்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டதால் தமிழகத்தில் ரயில்வே பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசு கையகப்படுத்தி தராததால் ரயில்வே பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று தமிழக முதலமைச்சருக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தனது பதில் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். நிலம் கையகப்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டதால் தமிழகத்திற்கான ரயில்வே திட்டப்பணிகள் பாதிப்படைந்திருப்பதாக அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தனது பதில் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசு நிலங்களை கையகப்படுத்தி தராததால் திட்டப்பணிகளை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு இன்னும் நிலம் கையகப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் தற்போதைய ரயில்வே திட்டங்களுக்கு 4326 ஹெக்டேர் நிலம் தேவை என்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருக்கிறார். 4326 ஹெக்டேர் நிலத்தில் 1052 ஹெக்டேர் மட்டுமே தமிழக அரசால் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருக்கிறார். 2014ஆம் ஆண்டிலிருந்து தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு 8.5 மடங்கிற்கும் மேல் அதிகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசின் ஒத்துழைப்பு இல்லாததாலேயே ரயில்வே திட்டப்பணிகளை தொடங்குவதில் தாமதம் என்று அஸ்வினி வைஷ்ணவ் தன்னுடைய பதில் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்.